வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாமே இன்றைக்கி கிளாஸ் அளவு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் குண்டு அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கிருக்கேன். அதுக்கப்புறம் மாவு பச்சரிசி இல்லை சாப்பாட்டு பச்சரிசி எது வேணாலும் அது ஒரு கிளாஸு. 3/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இதுதாங்க அளவு. இப்போ நம்ம 2 அரிசியையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். உளுத்தம்பருப்பை நம்ம தனியாக கழுவி ஊற வச்சு எடுத்துக்கணும். 3 மணி நேரம் ஊறட்டுங்க இது. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கிட்ட ஊறிடுச்சு அரிசி. இதை இப்போ நம்ம மிக்சியில் தான் போட்டு ரவை பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு அரைக்கணும். அரைச்சி இது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா புளிக்க வைக்கணும். நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு ஊற வச்சோம்னா அரைச்சிடலாம். 6 மணிக்கு நைட்டு ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். மிளகு, சீரகம், முந்திரி, கறிவேப்பிலை, சுக்கு பொடி வச்சுருக்கேங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன், நெய் விட்டுருக்கேன் அதில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த இட்லிக்கு நம்மளுக்கு சுக்கு பொடி கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அதோட ஃப்ளேவர் தான் இந்த இட்லியோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம இஞ்சியுமே பொடியாக நறுக்கி லைட்டாக நசுக்கி சேர்த்துக்கலாம். நான் சுக்கு சேர்க்கறதுனால இன்றைக்கி நான் இஞ்சி சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சிலாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். மிளகை நம்ம 1-2 பொடி பண்ணி வச்சு போட்டுக்கணும். இதில் முழுசாக வேண்டாம். இப்போ முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மிளகு போட்டுடலாம். மிளகு சீரகத்தையும் போட்டுடலாம். மிளகு சீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ கறிவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம நெய்க்கு பதில் இதில் நல்லெண்ணெயில் கூட தாளிக்கலாங்க. அதுவுமே அது ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணுங்க. சேர்த்து இதை நம்ம இப்போ மாவில் கலந்து விட்டுறலாம். மாவு நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு அரைச்சி கரைக்கும் போதே உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சுங்க. அதனால் இப்போ உப்பு போட வேண்டியதில்லை. இதை மட்டும் தாளித்து கொட்டிட்டு இப்போ நம்ம அடுத்தது சுக்குத்தூள் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம 1 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மாவில் கலந்து விட்டுறலாம். இந்த இட்லி மோஸ்ட்லி மந்தார இலையில் சுடுவாங்கங்க. நான் உங்களுக்கு 2 மெத்தட்லேயும் காட்டுறேன். இந்த மாதிரி குக்கரில் வைக்கிறவங்க கிளாஸில் எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மாவு 3/4 டம்ளர் வர்ற அளவுக்கு ஊற்றி நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். 3/4 கிளாஸ் தாங்க ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இட்லி வெந்து கொஞ்சம் பொங்கி வர்றதுக்கு நம்ம கேப் விடணும். இந்த மாதிரி இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அடியில் ஒரு பிளேட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கிளாஸ் எல்லாம் வச்சிடலாம். இன்னொரு மெத்தட் இந்த மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது இந்த மாதிரி நம்ம மந்தார இலையை இந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதில் மாவை ஊற்றி நம்ம வைக்கணும். மந்தார இலையில் இந்த இட்லி வேகும்போது அந்த சுக்கு பொடியும் இந்த மந்தார இலை வாசனையும் ரொம்ப அபாரமாக இருக்குங்க டேஸ்ட்டு.
அவ்வளோதாங்க. மந்தார இலையை லைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சிடலாம். நம்ம வந்து சின்ன சின்ன கிண்ணத்துங்களில் கூட நம்ம வந்து ஊற்றி வைக்கலாங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சிடலாம். இருங்க, கிண்ணத்தில் ஊற்றுறதை பார்க்கலாம். இந்த மாதிரி கிண்ணத்து சைஸ்க்கு நம்ம இலையை போட்டுட்டு அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி இட்லி மாவை ஊற்றி வைக்கலாம். இது வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி பண்ணிடலாம். கார சட்னி நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கு. அதுக்கு தேவையானது வந்து ஒரு 10 வரமிளகாய், ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தேவையானது கொஞ்சம் புளி, கல் உப்பு. வாங்க நம்ம இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வறுத்து அரைக்கணும். ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஆந்திரா மிளகாய் எடுத்திங்கன்னா இந்த சட்னிக்கு வந்து நல்லா நம்மளுக்கு கலராக இருக்கும். நமக்கு அரைக்கும்போது பார்க்குறதுக்கு காரமும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மிளகாவை வறுத்து எடுத்துடலாம். சிம்மில் வச்சு வறுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு வந்து பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 10 பல்லு சேர்த்துக்கலாம். இது சின்ன சின்ன பல்லுன்றதால ஒரு 20 பல்லு சேர்த்தா பூண்டு நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு வதக்குங்க. அப்போ தான் வந்து சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டோன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். கொஞ்சம் மஞ்சப்பொடி கூட நம்ம போட்டு வதக்கிக்கலாம். சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம அதில் இந்த புளியையும் ஒரு வதக்கிட்டு இந்த உப்பையும் அதில் போட்டுடலாம். உப்பு அவ்வளோதாங்க. இதை நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அரைச்சிடலாம். ஆறிடுச்சிங்க. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அரைச்சி பவுலில் மாற்றியாச்சு. இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஆயில் விட்டு நம்ம கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இது வந்து நல்லெண்ணெயில் தாளிக்கலாங்க.
கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி சட்னி, கார சட்னி ரெடி. இப்போ வாங்க நம்ம இட்லி எப்படி வெந்திருக்கு பார்க்கலாம். ஒரு ஸ்பூனை வந்து அடிப்பக்கம் விட்டு நம்ம பார்த்தோன்னா அதில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா இட்லி வெந்துடுச்சுங்க. இட்லி வெந்ததுன்னு அர்த்தம். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். வாங்க இட்லியை பிளேட்டில் எடுத்துடலாம். எடுத்தாச்சுங்க. இட்லியும் கார சட்னியும் ரெடிங்க. சூப்பர் காம்பினேஷனுங்க. பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.